மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார், குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் தேமுதிக பொதுச் செயலாளரிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டும் சேர்ந்தால், அதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்தால் எந்த அளவிற்கு இரண்டு கட்சிகளுக்கும் சாதக பாதகங்கள் இருக்கின்றன சொல்லுங்க சார். சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக முன்னால் இருக்கிற சாய்ஸ் இவ்வளவுதான், காந்தியா மரியாதையா, இது ரெண்டு தான் சாய்ஸ். காந்திக்கு ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு கூட்டணியோட போவாங்க. காந்தி இல்ல, நமக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியம், அதாவது கொஞ்சம் ஓட்டுகள் அதிகமா வரணும்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டணியோட போவாங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ரெண்டாவது பெரிய கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவா தான் இருக்கிறது. அந்த அதிமுகவோட போறதுல தான் எந்த ஒரு கட்சிக்கும் அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளுக்கு அதான் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுதான் தேமுதிகவை பொறுத்தவரை அதான் சால சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பெரிதாக பெரிய அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கும். தேமுதிக இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி நிச்சயமாக தெரிகிறது. அது எந்த அளவுக்கு பிரேமலதாவுக்கு தெரியும் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. இனியும் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணிக்கோ இல்ல மற்றொரு புறம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கோ செல்வதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது, யாரையெல்லாம் வைத்து அழுத்தம் கொடுக்கிறது, என்னென்ன ஏஜென்சி பிரேமலதா வீட்டில் முன்னாடி நிற்கிறது என்ற பொறுத்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தார்கள் தேமுதிகவை பொறுத்தவரை இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இடத்தில் இருக்கிறாங்க. விஜயவாதனுடைய வரைவுக்கு பிறகு நடக்கின்ற தேர்தல் அந்த தலைவர் இல்லை. அந்த தலைவர் இருந்த டைம்லயே அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் ரொம்ப சரிந்திருந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்தோம். அப்போ ஒரு அரசியல் கட்சியாக அவர் நீடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக திமுக இல்லை என்றால் அதிமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. எப்படி ஒரு காலத்துல தனியாக நின்றார்களோ அதே தொடர்ந்துதான் நிச்சயமாக அது தனியாக ஒரு பெரிய ஒரு சக்தியாக வாழ்ந்திருக்கும். அது இல்லாத ஒரு நிலையில் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தேமுதிக என்ற கட்சி நீடிக்க வேண்டும் என்றால், அதனுடைய அந்த கேடர் நீடிக்க வேண்டும் என்றால், அதனுடைய மாவட்ட செயலாளர்கள் இன்னும் கொஞ்சம் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் தான் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. இப்ப அதிமுக தேமுதிக கூட்டணி வைக்கும் பட்சத்தில் யார் கை ஓங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, யார் சற்று வளைந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது சார்? இதுல நாம ஒண்ணும் மறந்து விடக்கூடாது. ஜெயலலிதா வரவுக்கு பிறகு ஏதோ அதிமுக ரொம்ப சிறிய கட்சியை போய்விட்டது என்று அந்த ஒரு எண்ணம் சிலருக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நெகோசியேஷன் டைம்ல அரசியல் கட்சிகளுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக அது அப்படி கிடையாது. 66 எம்எல்ஏக்கள் இன்னைக்கும் அதிமுக இருக்கிறது என்று நாம் மறந்து விடக்கூடாது. அதிமுகனுடைய வலிமை என்பது அதிமுகனுடைய கட்சியினுடைய கேடர்னுடைய வலிமையாக தான் இருக்குமே தவிர தலைமையினுடைய வலிமை கிடையாது. இன்றைக்கு இருக்க நல்ல ஒரு காலத்துல தலைமையினுடைய வலிமையாக இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற அவர்களுடைய வலிமையாக இருந்தது. இன்னைக்கு அதனுடைய ஸ்ட்ரென்த் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமா அதிமுகனுடைய கேடர் தான். அவர் யாரும் எங்கேயுமே விட்டு ஓடி போகவில்லை இதுவரை. அதே மாதிரி தான் அதிமுக இருக்கின்ற முன்னாள் உறுப்பினர்கள் சரி, இல்லை என்றால் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்று யாருமே விட்டு எங்கேயுமே ஓடி போகவில்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விரல் எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வெளியே போயிருக்கிறார்கள். அப்போ அதிமுகனுடைய வலிமை என்பது இன்னைக்கு கட்டமைப்பாக தான் இருக்கிறது. அப்போ அதிமுக தான் ஒரு பெரிய போர்ஸாக இன்றைக்கு இருக்குது, இரண்டாவது பெரிய போர்ஸாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அப்போ தேமுதிக சற்றே அனுசரித்து போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதை அனுசரித்து போவார்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் என்று ஒரு சிந்தனை இருந்தால் நிச்சயமாக அனுசரித்து போவார்கள் என்று நான் கருதுகிறேன். தொலைபேசி வழியாக நியூஸ் 7 தமிழில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.